ராமசுப்ரமணியம் சார், இடைவேளைக்கு முன் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. தற்போது சில முக்கியமான புள்ளிகளை ஹைலைட் செய்து உங்களிடம் கேட்கப் போகிறேன், அதற்கான பதிலை சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டில் தோழி விடுதிகள் இருக்கிறது, அதுபோன்று நாடு முழுவதும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக விடுதிகள் அமைக்கப்படும், நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் விடுதிகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்றொரு முக்கியமான அறிவிப்பு, பயோடெக்னாலஜி அதாவது உயிரி மருந்து துறையை வலுப்படுத்த 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலே பயோஃபார்மா திட்டம், பயோடெக்னாலஜிக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. இது 2 முக்கிய துறைகள். அதே போன்று செமி கண்டக்டர் மிஷன் 2.0 என்ற வகையிலே 40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. செமி கண்டக்டர் 2.0 40,000 கோடி, பயோடெக்னாலஜி பயோஃபார்மாவுக்காக 10,000 கோடி, அனைத்து மாவட்டங்களிலும் தோழி விடுதிகள் பெண்களுக்காக. இந்த 3 திட்டங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? இது எந்த அளவுக்கு ஒரு தனிநபருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாடு இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி அப்படிங்கிறது தான் இந்த தோழிங்கிற ஒரு திட்டமானது. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட். அதனால இங்கதான் இந்த ஐடியாவே உதித்தது. பெண்களுக்கு பாதுகாப்பு, அவங்க பாதுகாப்பாக தங்குகின்ற ஒரு இடம், இதெல்லாம் வந்து வேணும். அது அஃபோர்டபுள் பிளேஸா இருக்கணும், ரொம்ப ரேட்ஸ்லாம் அதிகமாக முடியாது அப்படிங்கிறது. அது தமிழ்நாட்டில் யாருமே செய்யாத அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்கீம் வந்து தோழிங்கிறது. அதை வந்து அப்படியே இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண உடனே பிரைம் மினிஸ்டர் அப்படியே டேபிள ரொம்ப தட்டி வரவேற்றார். அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இது வரப்போகின்றது. அப்ப கிவ் கிரெடிட் டு தமிழ்நாடு. இது தமிழ்நாடு பண்ணியிருக்கு, அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதை நாம இந்தியா முழுக்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுகின்றோம், குறிப்பாக ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணுகின்றோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு அங்கீகாரம், அவங்களுடைய கடுமையான உழைப்புக்கு ஒரு முன்னோடியான திட்டத்திற்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அடுத்தது இப்ப நான் முன்னாடி சொன்னது போலதான் இந்த பயோடெக்னாலஜியா இருக்கட்டும் அல்லது மற்ற ஏதாவது திட்டமா இருக்கட்டும், எவ்வளவு செலவு பண்றாங்கிறது கடைசியில பார்த்தா தான் சார் தெரியும். அதுக்கு ஒரு ரெவ்யூ வில் ஹாவ் டு மேட். அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, கடைசியில் அதெல்லாம் வருகின்றன. அப்ப அந்த நேரத்துல ரொம்ப பிரமாதமா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் 40,000 கோடின்றாங்க, பயோ அந்த மாதிரி இருக்கு ஒரு 10,000 கோடி. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்பதுக்கு இனிமையா இருக்கு. பட் ரியாலிட்டியில அதெல்லாம் வந்துதா? இதுல ஏன் சொல்றேன்னா, இந்த 4.4% பிசிக்கல் டெபிசிட்றாங்க. பல நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் எந்த செலவையும் பண்ணாம வரவு ஒண்டி காமிச்சுட்டு அப்புறம் செலவுகள்லாம் பல விஷயங்கள் பட்ஜெட்ல போட்டதெல்லாம் செலவு பண்ணாம கடைசியில் நான் 4.4 நான் சொன்னேன் பாருங்க போன வருஷம் அதே மாதிரி பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நான் இது மாதிரி நிறைய தடவை பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி இந்த டிவிடெண்ட் பேமெண்ட், கார்பரேட் இந்த டாக்ஸஸ் கலெக்ட் பண்றது, இதெல்லாம் வந்து நிறைய விதத்துல இந்த அக்கௌண்டிங் ஜக்லரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுல ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதெல்லாம் நாம உட்காந்து ஒன்னொன்னா அனலைஸ் பண்ணணும். என்னோட ஒரு குறுக்கிடக்கு பண்ணிக்க சார் ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் சொன்னதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நான் தவறாகவும் பேசியிருக்கலாம், இருந்தாலும் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. புதிய பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன் கடந்த பட்ஜெட்டில் நாங்கள் செய்ததையெல்லாம் நிறைவேற்றினோமான ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி கொடுத்துட்டு புதிய பட்ஜெட் தாக்கல் செய்தால் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க? சார் அப்சல்யூட்லி கரெக்ட் சார். நீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக அந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டீங்க. இன்ஃபேக்ட் வெள்ளை அறிக்கை என்பது வேணும். நீங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணீங்க, வாட் ஹஸ் பீன் ஸ்பென்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டெஃபினட்டா தெரியணும். அப்பதான் உங்களுக்கு நீங்க வந்து சரியான பாதையில் செல்லுகின்றீர்களா, நீங்க சொன்னது ஒண்ணு செய்வது ஒண்ணுமாக இருக்கின்றதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியறதுக்கு இந்த வெள்ளை அறிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. இதுல பல காலமாக சொல்லிக்கொண்டே இருக்கணும். அது ஈவன் டியூரிங் காங்கிரஸ் பீரியட்லயே நான் சொல்லியிருக்கேன். ஆகவே இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அப்பதான் மக்களுக்கும் புரியும் என்ன சொன்னது என்ன செய்வது என்ன அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும்பொழுது இது கார்பரேட்டுகளுக்கான கடந்த முறை பெரிதாக அந்த கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக பட்ஜெட் இருப்பது போல் ஒரு காட்சி தென்பட்டது. இந்த முறை பார்க்கும்போது இது கார்பரேட்டுகளுக்கான பட்ஜெட்டா, நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட்டா, ஏழை மக்களுக்கான பட்ஜெட்டா, யாருக்கான பட்ஜெட் நீங்க அடையாளப்படுத்துவீங்க சார்? அப்படிதான் சொல்ல முடியாது சார். அது கார்பரேட் அல்டிமேட்டா இது வந்து தட் இஸ் பெனிஃபிஷியல் டு தி இண்டிவிஜுவல்ஸ் ஆல்சோ. ஒரு கார்பரேட்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாத்தையும்
அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்களா வச்சுக்க போறாங்க. அவங்க they will percolate down to their benefits will be percolated down to all kinds of people. அதனால நான் வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் கார்பரேட்டுக்காக இது கொடுக்கப்பட்டது அப்படின்னு. ஏதாவது பெரிய கன்செஷன் ஏதாவது எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா டெஃபினட்டா நான் சொல்லலாம். ஆனா அப்படி இல்லாமல் ஒரு ஒரு செக்டாருக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தவறாகவே நினைக்கிறேன். உதாரணமாக அக்ரிகல்ச்சர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து நெல் விளைவுங்கிறது உலகத்திலே நாம தான் நம்பர் 1 இருக்கோம். அதே போல ரொம்ப மக்கள் தொகை ஏறிட்டே போயிட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கன்சிடரபிளா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். அப்ப விவசாயத்துக்கு அவ்வளவு செஞ்சிருக்காங்களே அப்படின்னா விவசாயத்தினால வரக்கூடிய பெனிஃபிட் எல்லாருக்கும் போய் சேர்க்கின்றது. நெல்லுக்கு தண்ணீர் இறைக்கும் போது புல்லுக்கும் போய் சேர்ந்து அதுவும் பழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பழைக்கிற மாதிரி தான் ஒரு பட்ஜெட் ஆனது இருக்கும். ஏன்னா கார்பரேட் செக்டாருக்கு ஏதோ வாரி கொடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லை. அப்படி நீங்க சொல்ல போனா எஸ்டிடிங்கிறது இன்னைக்கு பட்ஜெட்டு அனௌன்ஸ் பண்ண உடனே ஸ்டாக் மார்க்கெட்டு விழுது. அப்ப அவங்க கார்பரேட்டுக்கு ஃபேவரபிளா இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியுமா?